தங்கராஜ். கோயில்களுக்கும் விளையாட்டு நிகழ்ச்சிகளுக்கும் கூட்டமாக போகக்கூடாது. நீ கூட்டமாக போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு அமைச்சரா? திருமாவளவன் வர வர இப்போ கமலஹாசன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார். கோவிலில் சிலைகள்லாம் ஆபாசமாக இருந்தால் அது இந்து கோபுரம்னு அர்த்தம் ஏன் சொன்னார்? தமிழ்நாடு போலீஸு இந்த முருக மாநாடு நடத்துறதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படும்னு தெரிஞ்சால் அவங்க கேள்விகள்லாம் அது அவங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. ஐயோ எங்களால் முடியாதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. தெரிஞ்சால் உத்தரப்பிரதேச போலீஸை கோயில் கட்டி கும்பிடலாமே. ஸ்டாலினால் இதெல்லாம் முடியாதுன்னு சொன்னால் யோகி ஆதித்யநாத் எங்களுக்கெல்லாம் தெய்வங்க. 55 கோடி மக்களை வச்சு நடத்திருக்கிறாரு. நாங்கள் 5 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்கிறோம். இந்த தமிழ்நாடு அரசு அது தாங்க முடியாது. கூட்டம் வரும், என்ன செய்வீங்க? எப்படி சேர் போடுவீங்க? எப்படி சாப்பாடு கொடுப்பீங்க? கொடுப்போம். நிகழ்ச்சியை நடத்துறது இந்து முன்னணி அமைப்பு நடத்துது. அதனுடைய பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், முழுக்க இந்த நிகழ்ச்சியை நடத்துவது, ஏற்பாடு செய்வது, அமைப்பு, மேடை எல்லாமே இந்து முன்னணி தான். இதில் ஆர்எஸ்எஸ்க்கோ பிஜேபிக்கோ சம்மந்தம் இல்லை. அவங்க கேட்டுக்கொண்டதுனால அந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு அவங்க உதவி செய்கிறாங்க. பிஜேபி உதவி ஹெல்ப் பண்ணுங்க. அது கூட இந்து முன்னணி கேட்டதுனால வேண்டாம் நாங்களே பார்த்துக்குறோம், எங்களுக்கு போதுமான தொண்டர் பலம் இருக்குன்னா எங்களுக்கு இன்னும் சந்தோஷம். நாங்கள் விருந்தினராக போய் நாங்களும் கந்த சஷ்டி பாடிட்டு வந்துடுவோம். இத்தனை மக்கள் கந்த சஷ்டி பாட போகிறாங்க அன்றைக்கி, 5 லட்சம் பேர். அப்போது இப்போ மோகன் சி லாசரஸ் 4 மாவடியில் கூட்டம் நடத்துகிறாரு. எவ்வளோ பேர் வராங்க? திருநெல்வேலியில் அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலேயே ஏதோ துதிக்கோட்டை அப்படின்ற பேர் நினைக்கிறேன், சரியாக நினைவில்லை. வாரம் ஞாயிற்றுக்கிழமை பெரிய கூட்டம் சேருது. பல கூட்டங்களுக்கு அரசாங்கம் பஸ் இயக்குது, சிறப்பு பஸ்ஸு அந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்? பெரும்பான்மை இந்துக்களுக்குன்னு தனி சலுகையெல்லாம் கேட்கல, தனி உரிமை கேட்கல சார். ஊடக நண்பர்கள் மூலமாக சொல்கிறோம். தமிழ்நாட்டில் சிறுபான்மை சமுதாயங்களுக்கு இருக்கிற அதே சலுகை, அதே உரிமை, அதே முக்கியத்துவம் பெரும்பான்மை கொடுங்கன்னு கேட்குறோம். அதில் என்ன தப்பு? நீ ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் ஏன் வைக்கிறீங்க? முருக பக்தரமான நடத்தக்கூடாதா? இந்து முன்னணிக்கு அந்த உரிமை இல்லையா? ஆன்மீகத்தின் பேரில், கடவுளின் பேரில் பெரிய கேதரிங், லார்ஜ் கேதரிங், ஒரு இடத்துல சேருவது என்பது, அந்த இடத்துல பேசுவது என்பது, அந்த இடத்துல இறை பாடல்கள் பாடுவது என்பது ஃபண்டமெண்டல் ரைட் இல்லையான்னு கேட்குறேன். நம்ம அரசியல் சாசனம் கொடுத்த உரிமைகளில், அடிப்படை உரிமைகள் அது இருக்கா இல்லையா? லார்ஜ் லெவல் கேதரிங் கூடாதா? அதுவும் ஆன்மீகத்தை மையமாக வச்சு கூடக்கூடாதா? அப்படின்னா மற்ற மதங்களுக்கு அதே அணுகுமுறையை தான் கையாளுறீங்களா? இல்லை இந்துக்களுக்கு மாத்திரம்தான் இதா? இதெல்லாம் தெரியணும். எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கும்பமேளா நடத்த முடியுது யோகி ஆதித்யநாத்னால, ஒரு கூட்டம் நடத்த முடியல. திருச்செந்தூரில் பௌர்ணமி பூஜைக்கு போனால் கூட்டம் சேரக்கூடாதுன்றதுக்கு இந்து அறநிலையத்தில் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணுறாங்க. ஏன் கூட்டம் சேர்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. கோயிலில் கூட்டமாக வந்தால் அந்த பக்தர்கள் ஹேண்டில் பண்ணணும். இந்த ஒரு இடத்துல கூட்ட நெரிசல் வரும்போது தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் சொன்னார், மனோ தங்கராஜ், கோயில்களுக்கும் விளையாட்டு நிகழ்ச்சிகளுக்கு கூட்டமாக போகக்கூடாது. நீ கூட்டமாக போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு அமைச்சரா? நீங்கள் யார் அது? கோயில்னா கூட்டம் வருங்க. பண்டிகை நாள்கள், உற்சவ நாட்கள், திருவிழா நாட்கள்லாம் கூட்டம். சித்திரை திருவிழா கூட்டம் வரக்கூடாதுன்னு சொல்கிற அதிகாரம் உங்களுக்கு இருக்கா? அதை எப்படி சமாளிக்கிறது? க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டை பற்றி கோர்ஸ் நடத்துங்க, ரெகுலேட் பண்ணுங்கள். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுங்க. இந்தந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நீங்கள் செயல்படணும்னு சொல்லுங்கள். அது நியாயம். கூட்டம் வரக்கூடாதுன்னா எல்லாத்தையும் விட உச்சபட்சமாக அந்தந்த மாவட்டத்தில் அந்த டிஎஸ்பிகிட்ட பாஸ் வாங்கி தான் வெஹிக்கிள் கிளம்பணும் அப்படின்னு தீர்ப்பு இருக்குது. திமுக அரசாங்கம் அதை வலியுறுத்தியிருக்கு. நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கு. நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால நாங்களும் அதை ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் அதை வரவேற்கவில்லை என்றாலும் நீதிமன்றம் சொல்லியதால் ஏற்றுக்கொள்கிறோம். தேவைப்பட்டால் உச்ச நீதிமன்றத்துக்கும் நாங்கள் செல்வோம். ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் மூலமாக உச்ச நீதிமன்றத்தின் கதவையும் தட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருப்போம். நான் கேட்குறது, திமுகவுக்கு கேட்குறது, இதுக்கு பிரசிடென்ஸ் இருக்கான்னு கேட்குறேன். முன்னுதாரணம் இருக்கா? ஒரு மாவட்டத்திலிருந்து, ஒரு கிராமத்திலிருந்து ஒரு ஆன்மீக மாநாட்டுக்கு போகிறவர்கள் அந்த ஊருடைய டிஎஸ்பியை கேட்டு தான் அந்த வேன் எடுத்துகிட்டு அந்த மாவட்ட எல்லையை கடந்து இது வரைக்கும் வரணும் அப்படின்னு. இதற்கு முன்னால் நீங்கள் யாரையாவது சொல்லியிருக்கீங்களா? எந்த அரசியல் கட்சியோ, எந்த மத கூட்டத்தையோ, வேறு எந்த விதமான நிகழ்ச்சிகளையோ நீங்கள் இந்த மாதிரி ரெகுலேட் பண்ணியிருக்கீங்களா? இப்போ நான் மதுரையை விட்டுட்டு நான் இப்போ திருச்சிக்கு ஒரு கூட்டத்துக்கு போகணும், ஆன்மீக கூட்டத்துக்கு போகிறேன். நான் மதுரையில் டிஎஸ்பியில் பெர்மிஷன் வாங்கி தான் நான் போகணுமா? இது அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்துறது ஆகாதா? இருந்தாலும் நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்ததுனால நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். நீதியரசர்களை நாங்கள் மதிக்கிறோம்.
இதற்கு எங்களுக்கு ரெமெடி வேணும்னா நாங்கள் அடுத்த லெவல் தான் போகணும், உச்சநீதிமன்றம் தான் போகணும், தேவைப்பட்டால் அதுவும் செய்வோம். ஆனால் பாருங்க, இந்த கெடுபிடி அரசாங்கம் எப்படி போடுது, காவல்துறை எப்படி நடத்துதுன்னு பாருங்க. இந்துக்களுக்குன்னு அப்படி தான் இந்த நிலைமை மாறும்னு நினைக்கிறேன். 2026க்கு அப்புறம் முருகனே இந்த நிலையை மாற்றுவார். திருமாவளவன் வர வர இப்போ கமலஹாசன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார். முன்னால் அண்ணன் தெளிவாக பேசிட்டு தான் இருந்தார். இப்போ கமல் அவங்க கூட்டணியில் சேர்ந்ததுலேருந்து இப்போ கமலஹாசன் மாதிரி பேசுகிறார். புரிய மாட்டேங்குது. திமுக கூட்டணியை விட்டு திருமாவளவன் வெளியில் வருவாரா வரமாட்டாரா? அதிமுக கூட்டணி சேருவாரா சேர மாட்டாரா? அப்படி தெளிவாக நீங்கள் கேளுங்க. இந்த கமலஹாசன் கூட சேர்ந்த சகவாச தோஷம் அப்படி ஆயிடுச்சு. யாருக்கு? மதுரையை நோக்கி என்னன்னு எல்லாரும் மாதிரி தான் வராங்க. திமுக பொதுக்குழு மதுரை நடத்துறாரு, அவங்களும் மாதிரி தான் வராங்க. திருமாவளவன் அண்ணன் மதுரை தான் வர்றாரு. எல்லாரும் மதுரை ஒரு அட்ராக்ஷனாக இருக்கு. சேகர் பாபு கோயிலுக்குள்ளே போய் அப்புறம் ஏன் 2 வருஷத்துக்கு முன்னால் கோவிலில் சிலைகள்லாம் ஆபாசமாக இருந்தால் அது இந்து கோபுரம்னு அர்த்தம்னு ஏன் சொன்னார்? திருப்பரங்குன்றம் வந்து முருகப்பெருமான் கோயிலுக்குள்ளே போய் தரிசனம் பண்ண அண்ணன் திருமாவர்களை நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன். அவர் அப்படி செய்யணும்னு தான் நான் விரும்புகிறேன். சந்தோஷம் எனக்கு. ஆனால் அவருக்கு ஒரு கேள்வி, ரொம்ப தூரத்துலேருந்து பாருங்கள், ஆபாசமான சிலைகள் இருந்தால் அது இந்து கோயில் அர்த்தம்னு சொல்லி ஒரு கூட்டத்தில் கைதட்டல் வாங்கிட்டு போனார்ல, அதையே பண்ணணும். அப்புறம் இன்றைக்கே வந்து அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேடணும். அப்படி பண்ணக்கூடாது. யாருடைய மத உணர்வை புண்படுத்தாதீங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்துக்கள்னாலே எல்லாருக்கும் கிண்டல் பண்ணுறது, கேள்வி பண்ணுறது. ஏன்னா ஹிந்துவாக ரியாக்ட் பண்ண மாட்டான். ஹிந்துவாக ரியாக்ட் பண்ணாதனால அவன் எல்லாத்தையுமே அஹிம்சோ பரமோ தர்ம எல்லாத்தையும் அனுமதிச்சுட்டு போயிடுவான். அவன் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவான் எதிர்காலத்தில். அதனால் இது டேக்கன் ஃபார் கிராண்டட். இவனை என்ன வேணால் கிண்டல் பண்ணலாம், கேள்வி பண்ணலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அதை உடனே கோவப்பட போகிறது இல்லை. அவன் ஜனநாயகத்தில் கொஞ்சம் கோவப்பட்டு என்னென்னு எதிர்த்தாது கேள்வி கேட்டால் தான் அதுக்கு மரியாதை இருக்கும். சேகர் பாபு வந்திருக்காரு, அவரும் திருப்பூர் தான் இருக்காரு. இப்போ திருமாவளவன் திருப்பரங்குன்றம் வந்தால் ஏன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. நாங்கள் திருப்பரங்குன்றம் போனால் ஏன்னு கேட்குறீங்க. எப்படி? விடுதலை சிறுத்தைகளே திருப்பரங்குன்றம் வர்றாங்க, அவங்களுக்கே திருப்பரங்குன்றம் முருகன் தேவைப்படுது. நீங்கள் தான் சொல்கிறீங்க திருப்பரங்குன்றம் முருகன் ரொம்ப சென்சிட்டிவு, இப்போ அது பெரிய கான்ட்ரவர்சியில் ஆயிடுச்சு, பிரச்சனையாயிடுச்சு, இந்த நேரத்தில் மாநாடாங்கிறீங்க. இப்போ திருமாவளவன் இந்த நேரத்தில் வரலாமா திருப்பரங்குன்றம்? இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.